Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நெல்லிக்காவை வச்சு நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவுல நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். நெல்லிக்காவை எந்த மாதிரி சாப்பிட்டாலும் அதோட முழு சத்துமே நமக்கு கிடைக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு முறை தண்ணியில அலசி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ண நெல்லிக்காவை இப்போ நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அதில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த நெல்லிக்காவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தனியாக. இந்த நெல்லிக்காயை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. நெல்லிக்காயில் நல்லா ஆறி இருக்கு. இப்போ நம்ம எப்படி விதைகள் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு நைஃப் யூஸ் பண்ணுறேன். சில பேர் கையாலேயே கூட பிரிப்பாங்க, ஈஸியாக வந்துடும். பாருங்கள், லைட்டாக அந்த கோடு மேலேயே நீங்கள் கத்தி வச்சு அழுத்தினாவே ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு. அந்த விதையை மட்டும் நம்ம தனியாக தூக்கி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா நெல்லிக்காயிலிருந்தும் நம்ம விதைகளை எடுத்தாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லா நெல்லிக்காவையும் பாத்திரத்தில் சேர்த்த பிறகு இதோட ஒரு 500 கிராம் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்தது 1/2 கிலோ அளவு நெல்லிக்காய் தான். அதுக்கு 1/2 கிலோ சர்க்கரை சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 100 கிராம் நீங்கள் சேர்த்து கூட போட்டுக்கலாம். 1/2 கிலோ அளவு நெல்லிக்காவுக்கு 500லேருந்து 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். எல்லா சர்க்கரையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று நல்லா கம்பைன் ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அடுத்த நாள் நல்ல தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பிளேட்டோ ஒரு தாம்பலமோ இருந்தால் எடுத்துக்கங்க. அதில் இந்த நெல்லிக்காவை மட்டும் எடுத்து நம்ம போட்டு காய வைக்க போகிறோம். ஒரு நாள் 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருங்க. நல்ல வெயிலாக இருந்தால் ஒரு நாளே போதும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2லேருந்து 3 நாள் காய வச்சு எடுத்துக்கங்க. காஞ்ச பிறகு அந்த நெல்லிக்காவை நீங்கள் கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஈரப்பதமே நமக்கு தெரியக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் கரெக்டான பதம். எல்லாத்தையும் எடுத்து தாம்பலத்தில் போட்டாச்சு. ஒரு நாள் நான் காய வைக்க போகிறேன். காய வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஜூஸ் செய்யும் பொழுது இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு. இங்கே அவ்வளோ வெயில் அடிச்சது, அதனால தான் ஒரே நாளில் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சுகரை பவுடர் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எதுக்காகன்னா நெல்லிக்காய் எவ்வளோ நாள் ஆனாலும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணும் பொழுது இது 1 வருஷம் ஆனாலும் கெடாது. நான் இப்போ 1/2 கிலோ அளவில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் சில பேருக்கு சாப்பிட பிடிக்காது. சில பேருக்கு பிடிச்சாலும் அது சாப்பிடும் பொழுது பல் கூசுன்றதுனால சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.